கர்த்தர் வார்த்தையின் மூலமாக பலப்படுத்துகிற தேவன். ஓகே, இயேசு உனக்காக போராடுகிறார் அப்படின்னா ரெண்டு விதத்துல அதை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். ஒண்ணு, லிட்டரலா அவர் எனக்காக மத்தவங்களோட சண்டை போடுறாரு, எனக்காக அவர் மத்தவங்களோடு, நம்ம ஏற்கனவே ஒரு இடத்துல நான் சொன்ன நினைக்கிறேன், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். சோ அப்படி ஒரு மீனிங்ல எடுத்துக்கலாம். தாவீதுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா நமக்கு நிறைய பேருக்கு நிறைய ஒரு கவலைகள் வரும். அடுத்தவங்க மேல என்ன சொல்ல, தவறான மனிதர்கள், துன்மார்க்கர்கள், நமக்கு இக்கட்டு செய்யறவங்க, நம்மளை பிரச்சனை பண்றவங்க மேல ஒரு எப்பவுமே ஒரு கோவம், ஒரு எரிச்சல். ஏன் அவங்க அப்படி பண்றாங்க, நம்ம திரும்பி அவங்களுக்கு ஏதாவது பண்ணணுமா, நம்ம சண்டை போடணுமா அப்படின்னு ஒண்ணு இருக்கும். ஆனா அந்த விதத்துல ஆண்டவர் என்ன சொல்லுவாரு, நான் உனக்காக சண்டை போடுறேன், நான் உனக்காக போராடுவேன், நான் உனக்காக யுத்தம் பண்றேன் அப்படின்னு சொல்லுவாரு. அது ஒரு விதத்துல நம்ம ஒரு மீனிங்கா எடுத்துக்கலாம். ஆனா இன்னைக்கு நான் பேச போகிற ஒரு அர்த்தம், இயேசு எனக்காக போராடுகிறார் என்றால் என்ன விதத்துல எனக்காக போராடுகிறார் என்றால், இன்னைக்கு பாத்தீங்கன்னா அவர் எதற்காக எனக்காக போராடுகிறார் என்றால், என்னுடைய இன்னைக்கு பாத்தீங்கன்னா சில ஆட்கள், இந்த சின்ன குழந்தைங்கள்லாம் அட்டென்ஷன் சீக் பண்றதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணுவாங்க, கீழே விழுவாங்க, அடம் பிடிப்பாங்க, கத்துவாங்க. ஏன்னா அவங்ககிட்ட நம்ம அந்த அட்டென்ஷன் வேணுங்கிறதுக்காக அவங்க அந்த இதெல்லாம் பண்ணுவாங்க. ஏசப்பாவும் நம்முடைய அன்புக்காக போராடுகிறார். என்னைக்கு என் மக என்னிடத்துல திரும்பி வருவா, என்னைக்கு அந்த ஆதியில இருந்த அந்த அன்புக்கு மறுபடியும் வருவா, என்னைக்கு அந்த ஆதியில இருந்த அதே ஒரு பாசம், அதே ஒரு முன்னாடி இருந்த அந்த ஒரு உறவுக்குள்ள நம்ம எப்போ வருவோங்கிறதுக்காக அவர் போராடி கொண்டிருக்கிறார். அதுக்காக ஒரு நிறைய காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில செய்து கொண்டிருக்கிறார். அது ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, நம்ம வாழ்க்கையில சில நேரத்துல பயங்கரமான ஒரு இக்கட்டான நிலைமை, பயங்கரமான ஒரு ப்ரெஷர் சுச்சுவேஷனுக்குள்ள நம்ம போறோம் அப்படின்னா, கர்த்தர் ஏதோ ஒரு விதத்துல நம்மளை திருப்பி அவர் அண்டையில இழுக்கிறதுக்கு முயற்சி பண்ணி கொண்டிருக்கிறார், போராடி கொண்டிருக்கிறார் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இளையகுமாரனுடைய வாழ்க்கையை நம்ம எடுத்து பார்க்கும்போது, தகப்பனை விட்டு பிரிந்து சென்று விட்டான். சென்று அவன் வாழ்க்கையில போற இடங்கள் எல்லாம் பிரச்சனை ஆகுது. ஒரு குறிப்பிட்ட டைம் வரைக்கும் நல்லா சம்பாதிக்கிறான், ஜாலியா அந்த காசை வச்சு செலவு பண்றான், இஷ்டம் போல வாழ்றான். வசனம் சொல்கிறது, அவன் குறைவுபட தொடங்கிய போது தேசத்துல பஞ்சம் உண்டாகுது, அவன் குறைவுபட தொடங்குறான். ஒரே டைம்ல பாத்தீங்களா பயங்கரமான பிரச்சனை வந்தா எல்லாம் மொத்தமா வரும். யோபுடைய வாழ்க்கையும் அப்படிதான், ஒரு பிரச்சனை வந்தா மொத்தமா எல்லா பிரச்சனையும் சேர்ந்து வரும். நமக்கு திடீர்னு பினான்சியலா ஒரு பிரச்சனை இருக்கும் பார்த்தா, திடீர்னு ஹெல்த்ல ஒரு பிரச்சனை இருக்கும். அப்ப ஹெல்த்ல தான் பிரச்சனை பார்த்தா திடீர்னு குடும்பத்துல ஒரு பிரச்சனை வரும், குடும்பத்துலதான் பிரச்சனை பார்த்தா வேலையில ஒரு பிரச்சனை வரும். இப்படி எல்லா பிரச்சனையும் மொத்தமா ஒரே டைம்ல நிக்கிற மாதிரி இருக்கும். இந்த இளையகுமாரனுடைய வாழ்க்கையில அப்படிதான், அவனுக்கு குறைவுபட தொடங்குறான், தேசத்திலயும் பஞ்சம் வருது. அவன் நேரத்தை பாத்தீங்களா, இவனுக்கு தான் குறைவுன்னு பார்த்தா தேசத்திலேயே ஒரு பஞ்சம் வருது. அதனால அவனால மேற்கொள்ள முடியல. கடைசியில அவனுக்கு என்ன ஆச்சு, ஒரு டைம்ல எல்லாவற்றையும் இழந்து பன்றிக்கு கிடைக்கிற சாப்பாடு கூட கிடைக்காம அவன் ஒரு இடத்துல அமர்ந்திருக்கிறான். அப்ப வசனம் சொல்கிறது, அவனுக்கு புத்தி தெளிந்தது. அவனுக்கு புத்தி தெளிந்த போது அவனுக்கு ஒரு ஞானம் வருது, சரி ஒரு நாள் என் தகப்பன்ட்ட இருக்கும்போது நான் இப்படி கஷ்டப்படலையே, அப்ப நான் தகப்பன்ட்ட திரும்பி போகணும் அப்படின்னு. அப்ப நம்ம இக்கட்டான நிலைமைக்கு போகும்போதுதான் சில நேரங்கள் நம்முடைய புத்தி தெளியும். என்ன தெளியும் தெரியுமா, ஓகே, நான் ஆண்டவரோட கூட இருந்தாதான் நான் இதெல்லாம் மேற்கொள்ள முடியும், இந்த ஆண்டவரோட கூட இருக்கும்போது நான் இவ்வளவு கஷ்டப்படலையே, நான் இவ்வளவு பாடுபடலையே அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்கு வரும். சில நேரங்களில் நம்ம ஆண்டவரை விட்டு தள்ளி போனதே நமக்கு தெரியாது. நம்ம பைபிள் ரீட் பண்ணுவோம், ப்ரேயர் பண்ணுவோம், ஊழியம் பண்ணுவோம், எல்லாம் பண்ணுவோம். ஆனாலும் நம்ம ஆண்டவரை விட்டு அந்த ஆதி அன்புல இருந்து நம்ம தள்ளி போனது நமக்கு தெரியாது, ரியலைஸ் பண்ணிருக்கவே மாட்டோம். நம்ம நல்லாதான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு இருப்போம். இளையகுமாரனுக்கும் தகப்பனை விட்டு பிரிஞ்சு வந்தது ஒரு காலம் வரைக்கும் அவனுக்கு பெருசாவே தெரியல, தகப்பனை பிரிஞ்சு இருக்கணுங்கிறது அவனுக்கு தெரியல. சம்பாதிக்கிறான், வாழ்றான். அவனுக்கு புத்தி தெளியும் போதுதான் தெரியுது, நம்ம தகப்பனை விட்டு ரொம்ப தூரம் வந்துட்டோம் அப்படின்னு. இன்னைக்கு நம்ம அப்படிதான், சில பிரச்சனைகளை ஆண்டவர் நம்ம லைஃப்ல அதிகமா ப்ரெஷர் வரும்போதுதான் நமக்கு சில நேரத்துல ஆண்டவருடைய அருமை புரியும். ஓகே, நான் ஒரு நாள் அதிகமா ஜெபித்த நாட்கள்ல இதெல்லாம் என்னால எளிதாய் மேற்கொள்ள முடிந்தது. ஒரு நாள் நான் அதிகமா ஆண்டவரோடு இருந்த நாட்களிலே இந்த பிரச்சனைகள் எனக்கு பிரச்சனையாவே தெரியல அப்படிங்கிறது நமக்கு அப்பதான் ரியலைஸ் ஆகும். அப்ப ஆண்டவர் எப்படி போராடுகிறாருன்னா, நீ எப்படியாவது மறுபடியும் அந்த நிலைமைக்கு வந்துட மாட்டியா, மறுபடியும் அதே ஒரு இதுல வந்துட மாட்டீங்களாங்கிறதுக்கு தான் ஆண்டவர் நம்மோடு போராடி கொண்டே இருப்பார். ஆண்டவர் எப்பவுமே போராடுவார். பாத்தீங்கன்னா விடவே மாட்டார். நீங்க பைபிள்ல தேவ மனிதர்களை வாழ்க்கை எடுத்து பாத்தீங்கன்னா, யாக்கோபிட்ட போராடுவார், யாக்கோபை விட மாட்டார். யாக்கோபு என்னதான் போனாலும் எப்படியாவது யாக்கோபை இழுக்கணுங்கிறதுக்காக யாக்கோபோடு போராடுவார், ஆபிரகாமோடு போராடுவார், தாவீதோடு போராடுவார். அப்ப போராடுகிறார் அப்படின்னா, நமக்காக இன்னைக்கு ஒருத்தங்க நம்ம நேசிக்கிறாங்க அப்படின்னா, நம்மளை அடைவதற்கு, நம்முடைய அன்பை பெறுவதற்கு அவங்க எந்த நிலைக்கும் போவாங்க. எப்படியாவது அவங்கள நம்ம திரும்ப நம்மளை நேசிக்க வைக்கணுங்கிறதுக்காக ஒரு உலக மனிதன் அவ்வளவு முயற்சி செய்வான். இன்னைக்கு ஆண்டவருடைய இருதயம் நமக்காக ஏங்குகிறது, எப்படியாவது நம்ம அவர்கிட்ட திரும்பி வந்துட மாட்டோமா,
திரும்பி அதே மாதிரி பழைய நிலைமையில அவரோடு பேச மாட்டோமாங்கிறதுக்காக பல முறை அவர் ஏங்கி கொண்டிருக்கிறார். அப்போ இன்னைக்கு அவர் சில காரியங்களை அனுமதிக்கிறாருன்னா நமக்கு நம்ம மைண்ட்ல வரணும். ஓகே, நம்ம எங்கேயோ தள்ளி தள்ளி இருக்கிறோம் ஆண்டவர் விட்டு. நான் எப்பவுமே சொல்ற ஒரு விஷயம், நம்ம வாழ்க்கையில ஒரு பிரச்சனைன்னா, என்ன பிரச்சனையா இருக்கும்னா, பெரிய பிரச்சனைனா சில நேரத்துல நம்ம இன்செக்யூரா ஃபீல் பண்றோம், பயப்படுறோம், இல்ல அவிசுவாசப்படுறோம் அப்படின்னா நம்மளுடைய பிரச்சனை எங்க ஆரம்பிக்குதுன்னா நமக்கும் ஆண்டவருக்குமான உறவுல தான் ஆரம்பிக்குது. ஒரு மனிதன் ஆண்டவரை விட்டு தள்ளி போக 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 அவன் வாழ்க்கையில பயங்கள் வருது, எரிச்சல் வருது, கசப்பு வருது, பொறாமை வருது, இச்சை வருது. இந்த மாதிரி காரியங்கள், நமக்கு தவறான காரியங்கள் நம்ம வாழ்க்கையில வர ஆரம்பிக்கிறதுனாலே நம்ம ஆண்டவரை விட்டு விலகி போய் கொண்டிருக்கிறோம்னு அர்த்தம். இப்போ எவ்வளவு சீக்கிரமா நம்ம திரும்பி வருகிறோமோ அவ்வளவு சீக்கிரமா நமக்கு நல்லது. அதனால இன்னைக்கு உங்க வாழ்க்கையில வருகிற அழுத்தங்கள், பிரச்சனைகள் எல்லாம் எதை குறிக்கிறது என்றால், நம்ம ஆண்டவரை விட்டு ரொம்ப தள்ளி இருக்கிறோம். மறுபடியுமாக அவருடைய சட்டைகளில் கீழே நிக்கிறதுக்கான ஒரு நேரம் இது. மறுபடியும் நம்ம வரணும், மறுபடியும் இன்னும் அவர்கிட்ட நெருங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு பல கவலைகள் இருக்கு. இன்னைக்கு பல கவலைகள். அதனாலதான் ஆண்டவர் மார்த்தாளை குறித்து சொல்கிறார், மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கலங்கிட்டு இருக்கிற, ஆனா தேவையானது ஒன்றுதான். அது தேவையான ஒன்றை நீங்க பிடிச்சுக்கிட்டீங்கன்னா அந்த அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட வேண்டிய அவசியம் நமக்கு கிடையாது. இன்னைக்கு கேட்டுக்கொண்டிருக்கிறவங்களுக்கு நான் சொல்றேன், இன்னைக்கு அநேக காரியங்களை குறித்து நீங்க கலங்கிட்டு இருக்கீங்க. அது எதுவுமே நமக்கு இன்னைக்கு கலங்கிட்டு இருக்கிறதுனால நம்ம வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு மாற்றம் வருமானு கேட்டா எனக்கு தெரியல. ஆனா அந்த கலங்குற விஷயங்களை நம்ம தள்ளி வச்சுட்டு, இன்னைக்கு அந்த அழகா அந்த பாட்டு பாடினாங்க, கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காது அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அந்த கலங்குற விஷயங்கள்லாம் தள்ளி வச்சுட்டு ஆண்டுடைய பாதத்துல உட்கார ஆரம்பிச்சோனாலே, இந்த எந்தெந்த காரியங்களுக்கு நீங்க கலங்கி கொண்டிருக்கிறீங்களோ அந்தந்த காரியங்களுக்கு எளிதாக ஒரு சொல்யூஷன் உங்களுக்கே கிடைக்கும். நம்ம மாறாக என்ன பண்ணிட்டு இருக்கோம் தெரியுமா? நம்ம அதான் ஆண்டவர்கிட்ட இல்லைனாலே, ஆண்டவருடைய பாதத்துல அமர்ந்திருக்க முடியலனாலே நமக்கு தேவையில்லாத புலம்பல் நம்ம வாயில, முறுமுறுப்பு வாயில வர ஆரம்பிச்சிடும், அவிசுவாச வார்த்தைகள் வாயில வர ஆரம்பிச்சிடும். மரியாளுக்கும் மார்த்தாளுக்கு இருக்கிற அதே பிரச்சனைகள் இருந்திருக்கும். மரியாளும் அதே வீட்டுலதான் இருக்கிறாங்க, மரியாளும் அதே சிச்சுவேஷன், ரெண்டு பேரும் ஒரே வீட்டுலதான் வளர்ந்து வருகிறார்கள், ஒரே இடத்துலதான் இருக்கிறாங்க. ஆனா மரியாள் எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். ஆனா மார்த்தாளோ அவள் அநேக காரியங்களை குறித்து கலங்கி கொண்டே இருக்கிறார். இன்னைக்கு பாருங்க, உலகத்துல ரெண்டு விதமான மனிதர்கள் தான் எப்பவுமே, ஆவிக்குரியவர்கள், ஆவி இல்லாதவர்கள். இன்னைக்கு நம்ம ஆவிக்குரியவர்களா இருக்கிறோம் அப்படின்னா, ஆண்டுடைய பாதத்துல அமர்ந்திருக்கும் போதே நமக்கு சந்தோஷம், நிறைவு, நமக்கு ஒரு பயம் இல்லாத ஒரு வாழ்க்கை, எந்த பிரச்சனையும் எதிர்கொள்ளுகிற ஒரு மன தைரியம், இதெல்லாம் நமக்குள்ள இருக்கும். இதெல்லாம் கூடவே இருக்கும். எதற்குமே நம்ம ஐயோ அவ்வளவுதான். இயேசு எந்த இடத்துலயாவது அவருடைய அவருடைய லூஸ் பண்ணாரா, அவருடைய டெம்பரை லூஸ் பண்ணாரா, இல்ல எந்த இடத்துல ஐயோ அப்படின்னு சொல்லி அவர் ஃபீல் பண்ணாரா? எந்த இடத்துலயுமே ஏசப்பா கலங்கின மாதிரியோ இல்ல ஐயோ அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரியோ அவர் யோசிச்சிருக்கவே மாட்டார். என்றால் இன்னைக்கு நான் சொல்ல, இயேசுவோடு கூட இருக்கிறவங்களுடைய வாழ்க்கையும் அதே போலதான். எதுவுமே அவங்களுக்கு அவங்க வாழ்க்கையில ஒரு நஷ்டம் கிடையாது. எல்லாமே நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா மாறும். நான் உங்களுக்கு சொல்றேன், உங்க வாழ்க்கையில உங்களுடைய டிராபேக்ஸா இருக்கட்டும், உங்களுடைய ஷார்ட் கமிங்ஸ், உங்களுடைய எந்த வித பிரச்சனையும் உங்களுக்கு ஒரு திறந்த வாசலாய் மாறப்போகிறது. அது உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் மாறப்போகிறது. ஏன் சொல்றேன்னா, பவுல் இந்த கப்பல்ல போகும்போது கப்பல் உடைகிறது. கப்பல் உடைஞ்சி ஒரு தீவுல போய் கரை ஒதுங்குறாங்க, மெலித்தாங்கிற ஒரு தீவு. அது மற்றவர்களுக்கு ஒரு ஒரு பிரச்சனை, மற்றவங்களுக்கு ஐயோ கப்பல் உடஞ்சிருச்சு அவ்வளவுதான் அப்படின்னு மற்றவங்களுக்கு ஒரு பிரச்சனையா இருக்குது. ஆனா அந்த சம்பவம் ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதற்கு இன்னும் அதிகமா ஏதுவா இருக்குது. பவுலுக்குள்ள பவுல் பவுலுடைய பவுலுடைய தைரியத்தை பார்த்து அந்த கப்பல்ல இருந்தவங்க பவுலுடைய தேவன் தான் மெய்யான தேவன் என்பதை அறிந்து கொண்டார்கள். அவங்க கரை ஒதுங்கின தீவு பேர் மெலித்தா. அந்த தீவுல உள்ளவங்களுக்கு பவுல் சுவிசேஷத்தை சொல்லி அங்குள்ள அநேக வியாதியஸ்தர்களை சுகப்படுத்துகிறார். பாருங்க, ஒரு ஒரு நஷ்டத்துல கூட அங்க ஒரு காரியத்தை பவுல் ஒரு ஆசீர்வாதமான ஒரு காரியமாய் மாற்றுகிறார். பவுல் தான் அதான் சொல்கிறாரு, சகோதரரை, எனக்கு சம்பவித்தவைகள் சுவிசேஷம் பிரபலமாகிறதுக்கு ஏதுவாயிற்று என்று நீங்கள் அறியாதிருக்க எனக்கு மனதில்லைங்கிறார். அப்போ என் வாழ்க்கையில நடக்கிற ஒவ்வொரு விஷயங்களும் அது மற்றவங்க பார்வையில ஒரு நஷ்டங்கிறது போல தெரியுது. ஆனா ஆண்டவருடைய பார்வையில அது சுவிசேஷம் பிரபலமாகிறதுக்கு ஏதோ அதுல ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. இன்னைக்கு லாசருடைய மரணம் ஒரு ஒரு நஷ்டம், லாசருடைய மரணம் ஒரு கஷ்டம், ஒரு தோல்வி.
ஆனா அந்த லாசருடைய மரணத்தை வைத்து ஆண்டவர் மிகப்பெரிய ஒரு அற்புதத்தை ஜனங்களுக்கு முன்பதாக காட்டுகிறார். அவருடைய நாமம் மகிமைப்படுகிறது. அவருடைய நாமம் மாத்திரமல்ல, லாசருடைய வாழ்க்கையிலும் அது ஒரு பெரிய ஒரு அவனுக்கு ஒரு ஆசீர்வாதமாக பிற்காலத்துல மாறுகிறது. அப்போ நம்முடைய நஷ்டங்களை கூட அவர் வந்து ஒரு பிளெஸ்ஸிங்கா மாத்துறதுக்கான ஒரு காரியம் இருக்கிறது. அப்போ இதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நம்ம ஆண்டவரோடு கூட இருந்தால்தான் அந்த நஷ்டத்தை நம்மளால மேனேஜ் பண்ண முடியும். இல்லைன்னா நம்ம அந்த நஷ்டத்திலேயே அமிழ்ந்து போயிடுவோம். அந்த பிரச்சனையிலேயே நம்ம சோர்ந்து போயிடுவோம். இன்னைக்கு என் லைஃப்ல ஒரு கஷ்டம் நடக்குதுன்னா அதை பின்னாடி என் தேவன் ஒரு ஆசீர்வாதமாக மாற்றுவார். இன்னைக்கு யாக்கோபுடைய வாழ்க்கை எடுத்து பார்க்கும்போது ஸ்டார்டிங்ல அவனுடைய எத்தன் மோசமானவன் அப்படிங்கிற ஒரு பேர் இருக்கு. ஆனா அந்த வாழ்க்கையை ஆண்டவர் ஒரு ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையா மாற்றிட்டார். என்னதான் நான் சொல்லுகிறேன், ஆண்டவரோடு இருக்கிறவங்க வாழ்க்கையில ஏற்படுகிற நஷ்டங்களும் லாபமாக மாறும். ஏற்படுகிற தோல்விகளும் அது பின்னாடி ஒரு டெஸ்டிமோனியா மாறப்போகுது. நம்ம வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு காரியங்களும் பின்னாடி சாட்சி சொல்வதற்கு ஏதுவாக மாறப்போகிறது. நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இன்னைக்கு ஒரு வியாதியில இருக்கிறீங்களா, அந்த வியாதி பின்னாடி கர்த்தர் எனக்கு ஒரு சுகத்தை கொடுத்தாருங்கிற ஒரு சாட்சி. இன்னைக்கு ஒரு மாதிரி ஒரு ப்ரெஷர் சுச்சுவேஷன்ல இருக்கிறீங்களா, பின்னாடி இந்த ப்ரெஷர் வந்து உங்களை வந்து ஒரு பெரிய ஒரு ஆளாய் மாற்ற போகிறதுக்கான ஒரு காரியம். அப்போ நம்ம லைஃப்ல நடக்கிற ஒவ்வொரு காரியங்களும் பின்னாடி ஏதோ ஒரு பிளெஸிங்கை கொண்டு வர போகிறது. இதை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் கர்த்தருடைய சமூகத்துல நம்ம அமர்ந்திருக்கணும். இல்லைன்னா நம்மளால இதை புரிந்து கொள்கிற அளவுக்கு மைண்ட் செட்டு இருக்காது. புரிந்து கொள்கிற அளவுக்கு நமக்கு மைண்ட் செட் இருக்காது. ஸோ அதனாலதான் நம்ம இன்னைக்கு நான் உங்கள்கிட்ட சொல்ல விரும்புகிற ஒரு விஷயம், தயவு செய்து தோல்வியில சோர்ந்து போயிடாதீங்க. உங்களுக்கு எடுக்கிற நஷ்டத்துல தளர்ந்துடாதீங்க. உங்களுக்கு உங்களுக்கு வருகிற பிரச்சனைகளில மனம் சோர்ந்துடாதீங்க. இப்படி மனம் சோர்கிறது வருதுன்னு, இந்த மாதிரி சோர்ந்து போகிற சூழ்நிலைகள் வருது என்றால் ஒரே ஒரு விஷயத்த புரிந்து கொள்ளுங்க, நான் ஆண்டவரோடு தள்ளி இருக்கிறேன். என்னால ஒரு 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 ப்ரெஷர்ல என்னால ஹேண்டில் பண்ண முடியல அப்படின்னா பிரச்சனை எங்க இருக்குன்னா, ஐயோ பிரச்சனை இருக்க ப்ரெஷர் இருக்கு அப்படிங்கிறது கிடையாது பிரச்சனை. ஐயோ நான் ஆண்டவரோடு தள்ளி இருக்கிறேன், அதனாலதான் என்னால அதை மேனேஜ் பண்ண முடியல. எந்த சூழ்நிலையிலும் எந்த மாதிரியான ஒரு இக்கட்டான பிரச்சனையிலும் கூட ஆண்டவரோடு இருக்கிற ஒரு மனிதனால் எல்லாவற்றையும் மேற்கொண்டு தாண்டி வர முடியும். அதற்கான மன வலிமையை கர்த்தர் அவனுக்கு கொடுப்பார். ஸோ இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, ஏன் நான் வந்து சோர்ந்து போயிட்டேன், ஏன் என்னால வந்து அடுத்த அடி என்னால எடுத்து வைக்க முடியல. காரணம் இளையகுமாரனை போல நான் தள்ளி இருக்கிறேன். அதனாலதான் நான் இன்னைக்கு குறைவுபட தொடங்குகிறேன். அதனாலதான் நான் பேனிக், பயப்படுறேன். ஒரு விஷயம் நடந்தோன்னு எனக்கு பாத்தீங்கன்னா பயம் வருதுன்னா காரணம் கர்த்தர் என் கூட இல்ல. கர்த்தர் என் கூட இருந்தா நான் எங்க பயப்படும். அப்போ பிரச்சனை என்னன்னா, நம்ம ஆண்டவர் எப்பவுமே நம்மளை எப்படியாவது சொல்றாரு, நீ எப்படியாவது என் பக்கத்துல வந்துரு, நீ கஷ்டப்படுற எனக்கு தெரியுது. ஆனா அதுக்கான ஒரே ஒரு வழி, அதுக்கான ஒரே ஒரு சொல்யூஷன், என் சமூகத்துல நீ வந்து இருப்பது மட்டும்தான். என் கூட உட்கார்ந்து இருக்கிறது மட்டும்தான் உன் வாழ்க்கையில இதெல்லாம் தாண்டி வருவதற்கான ஒரே ஒரு வழி, அது மட்டும்தான். அதை செய்யாம, அதான் ஆண்டவர் எருசலேமை குறிச்சு சிலுவையில அடிக்கப்படும் போது சொல்றாரு, எருசலேமே எருசலேமே, எத்தனையோ தடவை நான் உன்னை வந்து கோழி தன் சிறகுல மூடி மறைக்க வேண்டுமா, நான் உன்னை எத்தனையோ தடவை சேர்த்துக் கொள்கிறதுக்கு நான் உன்னை ஆசைப்பட்டேன், உனக்கான அது புரியாம போயிடுச்சு அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டார். இப்ப ஆண்டவர் என்னன்னா, நம்ம கஷ்டப்படுறது அவருக்கு புரியுது. அதனாலதான் அவர் போராடுகிறார். நீ எப்படியாவது என் சமூகத்துல வந்து உட்கார்ந்து, எப்படி தன் கோழி வந்து குஞ்சுகள் கோழியை தேடி பிரச்சனை வரும்போது ஓடி போய் ஒளியுதோ, அதே மாதிரி நீ எப்படியாவது என் சமூகத்துல வந்துரு, அதுங்கிறதுக்காக தான் அவர் போராடுகிறார். நம்ம அதை புரியாமல் இன்னும் அவரை விட்டு தள்ளி தள்ளி போய் ஒரு டெம்பரரியா ஒரு சந்தோஷத்திற்காக, டெம்பரரியான ஒரு நம்ம அந்த டைம்ல ஏதோ ஒரு சின்ன ஒரு விடுதலை கிடைக்குது, உடனே நம்ம டெம்பரரியா மறுபடியும் பழைய வாழ்க்கைய ஆரம்பிக்கிறோம். இல்லைங்க, ஆண்டவர் தெளிவா சொல்லுவார், உங்களுக்காக அவர் போராடி கொண்டிருக்கிறார். எப்படியாவது நீங்க மறுபடியும் அவருடைய சமூகத்துல வந்துட மாட்டீங்களாங்கிறதுக்காக தான் இவ்வளவு பிரச்சனைகள் உங்க லைஃப்ல வந்தாலும் அவர் போராடி கொண்டே இருக்கிறார். நீங்க எத்தனை பேர் முடிவு பண்ண போறீங்க, ஆண்டவரே நான் உங்களை இன்னும் காத்திருக்க வைக்க மாட்டேன், நான் வருகிறேன், உங்க சமூகத்துல வருகிறேன். இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு மன நிம்மதி இருக்குங்க உலகத்துல. அதான் மரியாதை சொன்னேன், அவ்வளவு டென்ஷன் இருக்கும். மார்த்தாளுக்கு அவ்வளவு ப்ரெஷர், அவ்வளவு தலைவலி, அவ்வளவு காரியங்கள் தலையில போயிட்டு இருக்குது. ஆனா மரியாதை பாத்தீங்கன்னா எதுவுமே நடக்காத மாதிரி, எந்த பிரச்சனையுமே இல்லாத மாதிரி கர்த்தருடைய பாதத்துல அமர்ந்திருக்கிறார். இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன், இன்னைக்கு புயலின் மத்தியில, கடல் அலைகளின் மத்தியில, புயல் காற்றின் மத்தியில நம்மளால நிம்மதியா உறங்க முடியும், நிம்மதியா வாழ முடியும். எப்படி வாழனா, ஆண்டுடைய பாதத்துல அமர்ந்திருக்கும் போது. இயேசு புயல் அடிக்கும் போது கப்பலின் பின்னயத்துல போய் தலையணை வச்சு படுத்து உறங்கினாராம். அப்போ எவ்வளவு பெரிய சூழ்நிலைகளை நம்ம இன்னைக்கு சந்தித்து கொண்டிருந்தாலும் ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை நம்மளால வாழ முடியும், எப்போது கர்த்தரோடு கூட இருக்கும்போது. இன்னைக்கு கர்த்தரோடு கூட இல்ல, அவரோடு கூட நம்ம அந்த அனுபவத்துல இல்லை அப்படின்னா சின்ன விஷயங்கள் கூட நம்ம பயமுறுத்தும். சின்ன ஒரு இது கூட நம்மள வந்து நிறைய சந்தேகங்களை எழுப்பும். இன்னைக்கு அதுதான் பிரச்சனையா இருக்கு.
ஒண்ணும் இல்லாத பிரச்சனைகளுக்கே நம்ம பயப்பட ஆரம்பிச்சிடும். ஒண்ணுமே ஆகாத பிரச்சனைக்கு, ஒண்ணுமே இல்லாத நோய்க்கே நம்ம சாகுற பயம் வந்துடும். இன்னைக்கு கத்தரோடு இருக்க அனுமதி மறுபடியும் வாங்க. மறுபடியும் அந்த ஆதி அன்புக்கு நம்ம திரும்புவோம். கத்தர் உணர்த்தின காரியங்களை நான் உங்களோட பேசி கொண்டிருக்கிறேன். இன்னைக்கு நம்ம அவருடைய சமூகத்துல அமர்ந்திருக்கும் போது நம்ம கண்ணுகளுக்கு முன்னாடி எல்லாமே கிளியரா இருக்கும். நம்முடைய பாதைகள் கிளியரா இருக்கும். நம்முடைய எதிர்காலம் கிளியரா இருக்கும். நம்ம எதை குறிச்சும் அஞ்ச வேண்டிய ஒரு காரியம் இருக்காது. இன்னைக்கும் ஆண்டவர் ஏக்கத்தோடு நமக்காக காத்திருக்கிறார். எப்போ நம்ம அவருடைய சமூகத்துக்கு வருவோம் என்பதை மறுபடியும் ஏங்கி அவர் போராடி கொண்டே இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் போராடுகிறார். ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு உணர்த்துகிறார். ஏன்னா ஆண்டவர் போராடுவார். நம்ம ஆனா என்ன பண்ணிடுறோம் தெரியுமா? அவர் போராடுறத நம்ம இன்னைக்கு ரிமைண்டர் இருக்குங்க. நானும் நிறைய ரிமைண்டர் வச்சிருப்பேன். நிறைய லிஸ்ட் போட்டிருப்பேன். அப்போ என்ன பண்ணுவோம்? காலைல எந்திக்கும் போது ரிமைண்டர் வச்சிருப்போம். அது அடிச்சுக்கிட்டே இருக்கும். நிறைய பேர் என்ன பண்ணிடுறோம் தெரியுமா? சில ரொம்ப டென்ஷன் ஆயிட்டு அந்த ரிமைண்டர் எல்லாத்தையுமே ஆஃப் பண்ணி போட்டுருவோம். ஆஃப் பண்ணி போட்டோன்னா அதுக்கப்புறம் அந்த ரிமைண்டர் வரவே வராது. இன்னைக்கு கர்த்தர் நம்மளோடு போராடி கொண்டே இருக்கிறார். சிலர் என்ன பண்ணிடுறாங்க தெரியுமா? ஆண்டவரே தயவு செஞ்சு என்கிட்ட பேசாதீங்க, தயவு செஞ்சு நீங்க எதுவுமே எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி ஆண்டவர் ஒதுக்கிடுறாங்க. இன்னைக்கு நிறைய பேர் கர்த்தருடைய எச்சரிக்கை நிறைய முறை எச்சரிக்கை பண்ணி பண்ணி கர்த்தரா எனக்கு இந்த சத்தத்தை கேட்க வேண்டாம், எனக்கு தேவையே இல்லைன்னு சொல்லி கர்த்தருடைய வார்த்தையே இல்லாம சுத்திட்டு இருக்கோங்க. அதான் ரொம்ப பெரிய ஆபத்து. இன்னைக்கு ரிமைண்டரை எப்படி ஆஃப் பண்ணி போட்டுறோம், அலாம எப்படி ஆஃப் பண்ணி போட்டுறோமோ அதே மாதிரி கர்த்தர் நமக்காக போராடும் போது கர்த்தரை நம்ம சில டைம் ஆஃப் பண்ணிடுறோம். வேணாம் ஆண்டவரே, போதும், இதுக்கு மேல எனக்கு வேணாம், இதுக்கு மேல நீங்க என்கிட்ட எதுவுமே சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லி கர்த்தரை நம்ம சில டைம் ஆஃப் பண்ணி வச்சிடுறோம். சில நேரத்துல அதை தான் நம்ம அப்படி ஆஃப் பண்ணி வைக்கும்போது நம்ம ஆண்டவரோட்டு ரொம்ப தூரம் அவருடைய சத்தமே கேட்காத இடங்களுக்கு நம்ம போய் உட்கார்ந்துட்டு இருக்கோம். சோ அப்போ ஆண்டவருடைய வார்த்தை என்ன பேசினா நமக்கு விழாது. நம்ம பாவத்துல வாழ ஆரம்பிச்சிடும். ஆண்டவரோட்டு இன்னும் விலகி போக ஆரம்பிச்சிடும். அது இன்னும் ரொம்ப பெரிய மோசமான ஒரு வாழ்க்கையை மாறிக்கொண்டிருக்குது. எனவே தயவு செய்து நான் உங்களுக்கு சொல்கிறேன், கர்த்தர் போராடும் போதே அவருக்கு ஒப்பு கொடுங்க. அவர் உங்கள்ட்ட போராடுறது உங்களால உணர முடிகிறது. சில நேரங்கள்ல அவர் உங்களை விட்டு கொடுக்க மாட்டேங்கிறார். விட்டு கொடுக்காம எப்படியாவது உங்களை இழுத்து கொள்ள வேண்டும் என்பதற்காக என்னதமோ செஞ்சு கொண்டிருக்கிறார். அப்போ நீங்க விட்டு கொடுத்தீங்கன்னா அவர் உங்களை மறுபடியும் சேர்த்துக் கொள்வார். மறுபடியும் உங்க வாழ்க்கையில எல்லாவற்றையும் அவருடைய துணையோடு கூட சேர்ந்து இன்னைக்கு பேதுருவை போல கடலின் மேல கூட நம்மளால நடக்க முடியுங்க. அது நம்ம உங்களை உற்சாகப்படுத்துறதுக்காக மட்டும் நான் அந்த வார்த்தையை சொல்லல. இன்னைக்கு நிறைய பேருக்கு இயேசு தேவைப்படுகிறார். நம்ம புறஜாதிகளுக்கு போய் இயேசு அறிவிக்கிறதுக்கு முன்னாடி கிறிஸ்தவர்களுக்கு இயேசு தேவைப்படுகிறார். கிறிஸ்தவங்க நம்ம சர்ச்சுக்கு போறதுனால நம்ம இயேசு என் கூட இருக்கிறாருங்கிறது அர்த்தம் கிடையாது. இன்னைக்கு உங்களுக்கு இயேசு தேவைங்க. இயேசு தேவை. ஏசப்பா விட்டுட்டு உலக ஆசீர்வாதங்கள், உலக ஆசைகள், உலக சந்தோஷங்களுக்காக நம்ம இன்னைக்கு கொஞ்ச நேரம் தருகிற சந்தோஷம், ஒரு மனிதனுக்காக இயேசுவை விடுறது, இதெல்லாம் நம்ம செஞ்சுட்டு இருக்கோம்னா இன்னைக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது நம்மளால தோண்டு போயிருவாங்க. நம்மளால நிக்க முடியாது. நான் உங்களுக்கு சொல்றேன், இந்த காரியத்தை எல்லாம் நீங்க ஜெயிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, உங்க வாழ்க்கையில் உள்ள காரியங்கள் எல்லாம் நீங்க ஜெயிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, அவருடைய சமூகத்துல விழுந்து உங்களுக்கு தெரியும் என்ன பண்ணணுங்கிறது உங்களுக்கு தெரியும். ஆண்டவங்கள்ட்ட என்ன எதிர்பார்க்கிறாரு உங்களுக்கு தெரியும். உங்கள் பொறுத்தனைகளை நிறைவேற்றுங்க. ஆண்டவருக்கு நீங்க என்னெல்லாம் சொன்னீங்களோ, ஆண்டவரே இதெல்லாம் நான் உங்களுக்கு செய்வேன் ஆண்டவரே, இதெல்லாம் உங்களுக்காக நான் செய்வேன் ஆண்டவரே, என்னெல்லாம் சொன்னீங்களோ, வேதத்தை வாசிப்பேன்னு சொன்னீங்களே வாசிங்க ஆண்டவரே, நான் உங்களுக்காக இவ்வளவு நேரம் ஜெபம் பண்ணுவேன்னு சொன்னீங்களே ஜெபம் பண்ணுங்க. நீங்க புதுசா எதுவும் செய்ய வேண்டாம், புதுசா ஏதோ போராட வேண்டாங்க. இதுக்கு முன்னாடி நீங்க ஆண்டவருக்கு நீங்க என்ன செஞ்சுட்டு இருந்தீங்களோ மறுபடியும் செய்ய ஆரம்பிங்க. நான் உங்களுக்கு 10 மணி நேரம் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுங்க, ஒரு நாள் ஃபுல்லா உட்காந்து பைபிள் வாசிக்கலாம் சொல்லல. நீங்க இதுக்கு முன்னாடி ஆண்டவருக்கு நீங்க என்ன செஞ்சுட்டு இருந்தீங்களோ அந்த காரியத்தை மறுபடியும் செய்ய ஆரம்பிங்க. அது போதும், அது போதும். மறுபடியும் ஆண்டவரோடு நீங்க பேச ஆரம்பிங்க. மறுபடியும் ஆண்டோட சமூகத்துல உட்கார ஆரம்பிங்க. உங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு திருப்பு முனையா இருக்கும். நம்ம எல்லாம் ஒரு நாள் இருந்தோம். நிறைய டைம் என்ன பண்ணுறது, நமக்கு ஒரு ரிமைண்டர் வேணுங்க, ஒரு சின்ன ஒரு நினைப்பூட்டுதல். சில நேரம் நம்ம மறந்துடுறோம் சில காரியங்களை. இன்னைக்கு உங்களுக்கு நான் ஒரு ரிமைண்டர் கொடுக்குறேன். மறுபடியும் ஆண்டவர்கிட்ட சேருவோம். ஆண்டவர் நம்மை வழி நடத்துவார். ஆண்டவரை வழி நடத்ததை உணர்த்த போறீங்க. எனக்கு நிறைய விதமான பிரச்சனைகள் தான் நம்ம வந்திருக்கிறோம். நம்ம ஜெபிக்க போகிறேன்னு ஒரு விஷயம் ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவரே, முதல்ல ஆண்டவரே நீங்க எனக்கு வேணும்ப்பா. முதல்ல எனக்கு சரி நிறைய பிரச்சனை இருக்கு, உண்மைதான். இந்த பிரச்சனைகள்லாம் எனக்கு இருக்கு, உண்மைதான். ஆனா அதை எல்லாத்தோட பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? நீங்க தான் எனக்கு வேணும் ஆண்டவரே. அதுல நான் உங்களை விட்டு ரொம்ப தள்ளி இருக்கிறேன் ஆண்டவரே. எப்படியாவது உங்கள்கிட்ட பக்கத்துல வந்துடுறேன். அதுக்கப்புறம் நீங்க மத்த பிரச்சனை எல்லாம் நீங்க பாத்துக்கோங்க. எனக்கு அப்புறம் அதுக்கு மத்த பிரச்சனை குறிச்சு எனக்கு கவலை கிடையாது. நான் உங்கள்கிட்ட வந்துட்டேன்னா மத்த பிரச்சனை எல்லாம் அதுவாவே சால்வ் ஆகும் எனக்கு தெரியும். என்னுடைய ஒரே ஒரு கவலை, நான் உங்களோடு சேரணும். நான் உங்களோடு பழைய மாதிரி வாழ ஆரம்பிக்கணும். பழைய அதே ஆவிக்குரிய ஒரு வாழ்க்கையை நான் வாழ ஆரம்பிக்கணும் ஆண்டவரே. அது ஒண்ணுதான் என்னுடைய கவலை. எல்லாரும் சேர்ந்து என் கூட சேர்ந்து ஜெபிக்கணும். நல்ல பிதாவே, இந்த அருமையான இரவு வேலைக்காக நன்றி. யார் யாரெல்லாம் இப்பொழுது மனதுல தங்களை ஆண்டவரே மறுபடியும் நான் வருகிறேன், மறுபடியும் அந்த இளைய குமாரனை போல தகப்பன் வீட்டுக்கு வருகிறேன்,
இந்த ஆண்டோடைய சமூகத்துக்கு வருகிறேன் என்று தங்களை ஒப்பு கொடுத்து கொண்டிருக்கிறார்களோ, என் தேவன் நீங்க ஒவ்வொருத்தரையும் நீங்க இப்பொழுது நீ சேர்த்து கொண்டு கோழி தன் குஞ்சுகளை சேர்த்துக் கொள்ளும் வண்ணமாக என் தேவன் நீர் ஒவ்வொருத்தரையும் நீ சேர்த்துக் கொள்ளும்படி நான் செபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே, அவர்களை நீங்க சேட்டையின் கீழே மறைத்துக் கொள்ளுங்கப்பா. என் தேவன் பயங்களினால, ஆண்டவரே கசப்புகளினால, எதிர்கால பயம், ஆண்டவரே தோல்வியை குறிச்ச பயம், என்ன பண்ண போறோங்கிற கலக்கம், பிள்ளைகளை குறிச்ச பயம், பெற்றோர்களை குறிச்ச பயம், ஆண்டவரே எந்த பயமா இருந்தாலும் என் தேவன் இப்பொழுது என் தேவன் நீர் அவர்கள் செட்டைகளின் மறைவிலை மறைத்து பாதுகாக்கும்படியாக உம்முடைய ஆறுதலை நீர் கொடுக்கும்படியாக நான் செபிக்கிறேன் அப்பா. இனிமேல் ஒருபோதும் மார்த்தலை போல எதை குறிச்சும் கலங்காம மரியாதை போல உம்முடைய பாதத்துல அமர்ந்து, அப்பா நீங்க எங்களுக்காக யுத்தம் பண்றது நாங்க பாக்குறதுக்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க சப்பா. எங்களுடைய வேலை உடைய சமூகத்துல அமர்ந்திருக்கணும் சப்பா. நாங்க அதை தவிர மத்த எல்லாம் பண்றோம், ஊழியம் கூட பண்றோம் ஆண்டவர், என்னெல்லாமோ பண்றோம் ஆண்டவர். ஆனா உம்முடைய சமூகத்துல அமர்ந்திருக்கிறத நாங்கள் ஒவ்வொருத்தரும் ஒப்பு கொடுத்து இப்படி சமூகத்துல அமர்ந்திருக்கிறதுக்கு கிருபை கொடுங்க. உமக்கு பிரியமில்லாத காரியங்களை விலைக்கு கூட ஆண்டவரே என்ன ஆனாலும் உங்களுடைய சமூகத்துல உண்மை விட்டு கொடுக்காமல் உங்களை ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டியா வச்சு செய்கிற ஒரு வாழ்க்கை எங்களுக்கு வேணும்ப்பா. ஆசீர்வதிங்க, வந்திருக்க ஒவ்வொருவரையும் பலப்படுத்துங்க. ஜெபித்தது போல அஜிந்தாவுடைய அப்பாவை உடைய கருத்துல அர்ப்பணிக்கிறேன் தேவன், பலத்த காரியங்கள் செய்யுங்க. சில்பாவுடைய அம்மாவுடைய கருத்துல அர்ப்பணிங்க, கிருபை கொடுங்க. அனுஷாவுடைய கருத்துல அர்ப்பணிக்கிறேன், ஆசீர்வதிங்க. ஜெனிஃபருடைய கருத்துல அர்ப்பணிக்கிறேன் தேவன், அவளுக்கு நல்ல வேலையை கொடுங்க. வேலை இல்லாத ஒவ்வொருத்தருக்கும் வேலையை கொடுங்க ஆண்டவரே. ஒவ்வொருத்தரையும் உடைய கருத்துல அர்ப்பணிக்கிறேன். என் தேவன் பெரிய காரியங்களை செய்யுங்க. நீங்க மாத்திரம் மகிமைப்படுகிறார். எல்லா துதிகான மகிமை ஒருவருக்கு மாத்திரமே செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன் சூழ்நிலை பிதாவே, ஆமென். தேங்க்யூ ஸோ மச். நம்ம சொன்ன காரியங்களை மறந்து விடாதீங்க. கர்த்தர் உங்க வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். தொடர்ந்து போராடுங்க. ஆண்டவர் உங்களுக்காக போராடுகிறது போல நீங்களும் ஆண்டவருடைய அன்பை பெறுவதற்கு போராடுங்க. ஆண்டவரோடு இணைந்திருப்பதற்கு போராடுங்க. நிச்சயமா உங்க வாழ்க்கையில எல்லாவித பயங்கள் மாறும். கர்த்தர் நல்லவர். கர்த்தர்